இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். நல்ல காரசாரமான ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோ. இப்போ ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இதில் ஒரு 180 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் போடுறதுனாலும் போடலாம். ஆனால் சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சிட்டு 1-2 அம்மியில் வச்சு நான் தட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு போட்டனால ரொம்ப நைஸாக அரைக்கப்படாது. இந்த அளவுக்கு தட்டி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை தாளிக்கிறத பார்ப்போம். இப்போ சிக்கன் தாளிக்கிறதுக்கு சட்டியில் ஒரு 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகிட்டு ஒரு துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு மராட்டி மொக்கும் போட்டிருக்கேன். அது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். நல்லா வெடிச்சிருச்சு பாருங்கள். இப்போ அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டேன். அது நல்லா வதங்கிட்டுருக்கு. அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. இப்போ இடித்து வச்ச வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்ல ஏற்கனவே பச்சை வெங்காயத்தை தான் நான் அம்மியில் வச்சு தட்டி வச்சுருக்கேன். அதனால் நல்ல பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்ல சுருள வதங்கணும். எப்படியும் ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி கொடுக்கணும். வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு மசாலா ஒரு பவுடர் பண்ணுறதுக்கு வறுக்கலாம். இது இப்போ சட்டியை காய வச்சுருக்கேன். காய வச்சுட்டு ஒரு ஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் கிட்ட மிளகு போடுறேன். மிளகை லைட்டாக வறுத்துக்கலாம். 1 செகண்ட் வறுத்து விட்டுட்டு அதில் கொஞ்சம் புகை வர்ற மாதிரி இருக்குது. அதில் ஜீரகத்தை 1 ஸ்பூன் கிட்ட ஜீரகம் போடலாம். ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட பெருஞ்சீரகம் போடுறேன். இது நல்லா வறுபட்ட உடனே இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு 5 காஷ்மீர் ரெட் சில்லி போட்டிருக்கேன். ஏன்னு கேட்டேன்னா கொஞ்சம் கலர் கொடுக்குங்கிறதுனால அந்த ரெட் காஷ்மீர் சில்லி போட்டிருக்கேன். இந்த வறுத்ததை ஆற வச்சுட்டு பவுடராக அரைச்சிட்டு வந்துடணும். தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, பவுடராக அரைச்சிட்டு வரணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்த மாதிரி அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ 2 தக்காளி அரைச்சி வச்சுருந்த தக்காளியை அதிலே விட்டுடுறேன். அந்த தக்காளியோட பச்சை வாசனையும் போகணும். அது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ தக்காளி நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் மிளகாத்தூள்லாம் போட்டுடலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஏன்னு கேட்டால் மிளகு 1 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இது காஷ்மீர் ரெட் சில்லியும் போட்டிருக்கோம். அதில் அந்தளவுக்கு காரம் இருக்காது. இது ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட மல்லிப்பொடி போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட கல் உப்பு போட்டிருக்கேன். அப்படியே இப்படியே எண்ணெயிலேயே நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக பிரட்டிடலாம். இப்போ இந்த பவுடர் அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, இதில் பாதியை இப்போ கொட்டிடுறேன். கொட்டிட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். கலந்துட்டு அப்படியே சிக்கனை போட்டுடலாம். சிக்கனில் நல்ல மிளகாத்தூள் நல்ல மசாலாலாம் பிடிக்கிற மாதிரி நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு இதுலேயே நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா பிரட்டி விடணும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷமாக நல்லா மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டோம். இந்த மாதிரி நல்ல மசாலா கறியெல்லாம் நல்ல மசாலா பிடிச்சிருச்சு. இப்போ கறி வேகிறதுக்கு ஒரு டம்ளர் கிட்ட தண்ணி விட்டுக்கலாம். கறி எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும். அதனால் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு இப்போ தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த சமயத்தில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக போட்டுட்டு இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு நல்லா அப்பப்போ கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் கிளறி விட்டு நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்ச கிரேவியை திறந்து பார்க்கலாம். நல்லா திக்காயிடுச்சு. நல்ல எண்ணெயும் பிரிஞ்சு வருது. இந்த அளவில் இருக்கும்போது ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருந்த பவுடரில் பாதி அப்போதை போட்டுட்டேன். இப்போ அந்த பாதியை மேலே தூவி விட்டு ஒரு கிளறிட்டு அதில் ஒரு கரண்டி நல்லெண்ணெயை விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு இறக்க வேண்டியதான். கறி ரெடி ஆயிரும். ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெயை சுற்றி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு கிளறி கொடுத்துட்டு
ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து கறி ரெடி ஆயிடுச்சு. நல்ல கலராக இருக்குது பாருங்கள். கறி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிணத்துல எடுத்து வச்சிடலாம். எடுத்து போட்டதுக்கப்புறம் போட்டு எடுத்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.